அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகளின் கனிவான வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் 10/1/2024 முதல் 10ஆம் வகுப்புக்கு முதல் திருப்புதல் தேர்வு நடைபெற்று வருகிறது. அதில் இப்போ நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கான முதல் திருப்புதல் தேர்வுடைய வினாத்தாளுடைய விடை குறிப்பு, அதாவது முழு விடை குறிப்பு தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த விடை குறிப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே சமயம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு பாருங்கள். இந்த ஒரு காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். விடைகளை ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்ளணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முழு விடை குறிப்பை இந்த காணொலியில் பார்த்துருவோம். டோன்ட் ஸ்கிப் அண்ட் வாட்ச். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க விடை குறிப்பிடலாம். சேலம் முதல் திருப்புதல் தேர்வு 2024 10ஆம் வகுப்பு மொழிப்பாடம் தமிழ் உத்தேச விடை குறிப்பு. நேரம் 3.25 மணி நேரம். மதிப்பெண்கள் 100. இது 9 இயலும் உள்ளடக்கி ஒரு வினாத்தாள். அதற்கான விடைக்குறிப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, முதல் கேள்விக்கு பாடல் கேட்டவர் ஈ. இரண்டாவது கேள்விக்கு ஆ மோனை எதுகை. மூணாவது கேள்விக்கு இ ஐ கூ. நாலாவது கேள்விக்கு ஈ வானத்தையும் பேரொளியையும். ஐந்தாவது கேள்விக்கு இ கல்வி. ஆறாவது கேள்விக்கு ஆ திருச்சி, கோவை, புதுவை, நெல்லை. ஏழாவது கேள்விக்கு புலவர்களால் எழுதப்பட்டு தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்படுபவை. எட்டாவது கேள்விக்கு இ இடையறாத அறப்பணி செய்தலை. ஒன்பதாவது கேள்வி கருணையன் எலிசபெத்துக்காக ஆ. பத்தாவது கேள்வி ஈ நெறியோடு நின்று காவல் காப்பவர். 11 பால் வலுவமைதி. அடுத்து பார்த்தீங்கன்னா பாடலடி வினாக்கள். 12க்கு பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர் இலக்கண குறிப்பு. 13 கீரந்தையார். 14 அறிவியல் செய்தி. 15 வானம் பேரொளி யுகம். இது ஒரு மதிப்பெண்ணுக்கான 15 வினாக்களுக்கான விடைகள். அடுத்து பகுதி 2ல் 2 மார்க் கொஸ்டின்ஸ். பொருத்தமான வேற விடைகள் வேற கேள்விகள் இருந்தாலும் நீங்க மதிப்பிடலாம். இப்போ உதாரணம், வடலூரில் பிறந்தவர் யார் அப்படி எழுதிதான் கொடுங்க. இல்லைன்னா ராமலிங்கர் வடலூரில் பிறந்தவரா, ராமலிங்கர் வடலூர் பிறந்தவர் அல்லவா, இந்த மாதிரிலாம் எழுதியிருந்தால் நீங்கள் மதிப்பெண்கள் வழங்கலாம். அடுத்து பாருங்க 17வது கேள்வி அரும்பு போது மலர் வி செம்மல். அடுத்து பார்த்தீங்கன்னா 18வது கேள்வி ஒரு செயல் நன்றாக முடிவும் முடியாது என்பதை அறிவதற்கு முதுகண்டிய ஊர் பக்கம் உள்ள கோயிலில் நற்சொல் கேட்டு வணங்கி நிற்பது விரிச்சு கேட்டல் போட்டுக்கிறோம். அதே மெல்லகத்மானருக்கு ஒரே வார்த்தையில் நான் கீழே கொடுக்குறோம் ப்ராக்கெட்டில். அது மிகவும் மெல்லகத்மானருக்கு நற்சொல் கேட்டு நிற்பது விரிச்சு கேட்டலாகும் கொடுத்துக்கிறேன். அடுத்தது 19வது கேள்வி அவயம். 20வது கேள்வி பாசவர் வாசவர் பல்லின விளைஞர் உமனர். அது யார்? சிலப்பதிகாரம் போட்ட வழிகள் யார்? அடுத்து 21 திருக்குறள் கட்டாயம் இது எழுதியிருக்கணும். 22 பார்த்தீங்கன்னா வெண்பாவின் இயக்கம் 2 கூறு. நான் எல்லாமே கொடுத்துக்கிறேன். இதில் ஏதாவது 2 எழுதியிருந்தால் மதிப்பெண்கள் கொடுக்கலாம். 23 அழைப்பு மணி ஒலித்ததால் கையெழுதி கதவை திறந்தார். 24 பலகை மரப்பலகை தனிமொழி. பல கூட்டுவகை பலகைகள் தொடர்மொழி. இதை வேறுபடுத்தி காட்டணும். வேறுபடுத்தி காட்ட தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 25 பண்டை இலக்கியம் ஆலிசை. 26 இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகிறேங்கிற வார்த்தையை தொடர்ல வச்சமைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பகுவதூர் பதம் கிளர்ந்த. 27 செவி மாற்றத்திற்கான மாற்று வேணா, அது அவங்க தான் எழுதணும். அடுத்து 28க்கு சிலைக்கு சீலை என எழுதினான். நீங்கள் வேற மாதிரி எழுதியிருந்தாலும் மதிப்பெண்கள் கொடுங்க. அடுத்து 29 உரைப்பத்தி வினாக்களுக்கு விடையளிக்க. 30 சோலைக்காற்று மின்காற்று பேசிக்கொள்வது உரையாடல். 31 பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை பேணுவதே இன்றைய அறம்ங்கிற தலைப்பில் சொல்லி கேட்டுட்டாங்க. அது இது வரைக்கும் இடம்பெறாத ஒரு கேள்வி.
அது ஒரு 3 மார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிவு 2ல் தமிழர்களா தமிழையும் கடலையும் வாழ்த்தும் பாங்கு இரட்டை மொழியும் பாங்கு இது வரைக்கும் இதுவும் கேட்கல, இப்போ இது கேட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வைத்து விருநாதன் இதுவும் வந்து இது கேட்கல, இது கேட்டுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டுடைய மனப்பாட பாட்டு, அப்புறம் வந்து மாற்றம் எனது 7, 8ல் இருந்து ஒரு பாட்டு. அடுத்து 3 பார்த்துங்க 35 கண்ணே கண்ணுறங்கு. அடுத்து 36வது கேள்வி தொழுதுகை கொள்ளும். இது வந்து பார்த்தீங்கன்னா அழகிட்டு வாய்ப்பாடு. அடுத்து 37வது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு கூட்டு பொருள்கோள். அதை வந்து எடுத்துக்காட்டு ஒன்று தருகன்னா எடுத்துக்காட்டை விளக்க சொல்லல, அதனால் எடுத்துக்காட்டு மட்டும் நம்ம கொடுத்துக்கிறோம். அடுத்தது பாருங்க 38வது கேள்வி வந்து முல்லைப்பாட்டுடைய காரகால செய்திகள் 5 மதிப்பெண்கள். அடுத்தது 38ல் அது வந்து தேம்பாவணி பாட்டு, தேம்பாவணியோடைய ஒரு 5 மதிப்பெண் கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா 39 கடிதத்தில் நண்பனுக்கு இந்த மரம் இயற்கை மரம் தலைப்பில் மாநிலம் நடைபெற்ற அந்த பரிசு கடிதம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் நாளிதழ் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் அப்படிங்கிறதுல கட்டுரை எழுதி நீங்கள் பொங்கல் மலர வெளியில் சொல்லி கேட்குறீங்க. அது மாதிரி ஒரு கடிதம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் நீங்கள் கட்டாயம் எழுதியிருக்கணும், அப்போ தான் மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்குவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காட்சியை கடுக்க எழுதுகள். இது எப்படி உங்களுக்கு தோன்ற மாதிரி நீங்கள் எழுதியிருக்கலாம். அடுத்து 41 பார்த்தீங்கன்னா மேல்நிலை சேர்க்கை விண்ணப்ப படிவம். இதில் வந்து நீங்கள் கொடுக்கப்பட்ட தரவுகள் அனைத்தும் அதில் வைக்கிற மாதிரி அந்த இடத்துல நீங்கள் எழுதியிருந்தால் ஒரு மதிப்பெண்கள் வழங்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா புயலில் உங்களை எங்கே நீங்கள் தற்காத்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி நிற்காத இடத்துல வந்து கேட்டுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தெருக்கூத்தோடைய டிரான்ஸ்லேட் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து செவி மாற்றத்திற்கான மாற்று வினா. அடுத்து பாருங்க இது வந்து 5 மார்க்கில் தான் வரும், இதான் 38ல் வரும். ஆனால் 8 மார்க் கொடுத்துருக்காங்க. நம்ம 8 மார்க் தகுந்த மாதிரி இதை இங்கே எழுதணும். அதை நான் வந்து 8 மார்க் கேள்வியாகவே நான் கொடுத்துக்கிறேன். இது வேணுங்கும் போது நீங்கள் இதை படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செயற்கை நுண்ணறிவு ஒரு கேள்வினா கேள்வி பார்த்தீங்கன்னா புதிய நம்பிக்கை கற்கை நன்றிகள் மேரி பெக்லியூட் பெத்தியோன்ங்கிற கேள்வி. அது வந்து மேரி பெத்தியோன் அவர்களின் கல்வி குறித்து எழுதுக அப்படின்னாலும் இதையே நீங்கள் எழுதிக்கலாம், ஏன்னா இதுதான் உங்களுடைய வரலாறு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் ஒருவன் இருக்கிறது, அதற்கான விடையும் நம்ம கொடுத்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சான்றோரோட தமிழ் குறிப்புகள் தரல, அதனால் நாமளே நம்மளுடைய எழுதியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிலே வந்து அடுத்தது விண்வெளியும் கல்பனா சாவ்லாவில் குறிப்புகள் அந்த தலைப்பில் நம்ம எழுதணும். ஸோ இதுதான் வந்து முதல் தேர்வுக்கான முழு விடை குறிப்பு. இதில் ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் கேட்கலாம். அதே சமயம் இந்த விடை குறிப்புகள் எல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் நம்மளுடைய வலைதளத்தில் இதுவரைக்கும் நடைபெற்ற அனைத்து தேர்வுகளுக்கான சேலம் மாவட்டத்துடைய அனைத்து தேர்வுகளும் விடை குறிப்போடு நம்மளுடைய வலைதளத்தில் வழங்கி வச்சுக்கிறோம். அந்த கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட நீங்கள் வேணும்னா நம்ம www.tamilviday.com வலைதளத்தில் போய் உங்களுக்கு எந்த காலாண்டு வேணுமா அரையாண்டு வேணுமாங்கிறது நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதில் இருந்து நீங்கள் வினாத்தாளையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி தமிழ் விடை குறிப்பு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் எடுத்து வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பொதுத் தேர்வு நிச்சயம் உங்களுக்கு உதவும். அதே மாதிரி நம்மளுடைய பிடிஏ கொஸ்டின்ஸுடைய கலெக்ஷன்ஸை நான் வந்து போட்டுக்கிறேன். 2 மார்க் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பெண் வாரியாகவும் நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். அதை வந்து நம்ம நேற்று வாட்ஸ்அப்பில் பார்த்தோம். அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. சப்போஸ் அதில் இருந்து கேள்விகள் கண்டிப்பாக அதில் இடம்பெறும். ஓகே, இந்த விடை குறிப்பு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் இருக்கிறது. நான் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வலைதளம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.